எங்களுக்கு ஃபைனான்ஸில் வந்து லோனெல்லாம் வேண்டாம், நாங்கள் ரெடி கேஷாகவே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தொகையும் முதலீடு பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சப்சிடியும் உடனே கிளியர் ஆகிடும், எல்லா அப்ரூவலும் வேகமாக ப்ராசஸ் ஆகிடும். ஒரே வாரத்துக்குள்ளேயே நீங்கள் நெட் மீட்ரு வாங்கிடலாம், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சப்சிடி ஒரு 10 நாளைக்குள்ளேயே வந்துடுது. அவங்க எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, சோலார் பேனலை இன்ஸ்டாலேஷன் பண்ணி சைட் பை சைடாக அங்கே இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதோட ஹார்ட் காப்பி ஒன்று கஸ்டமருக்கு கொடுத்து விட்ருவோம். அதை கொண்டு போய் அவங்க அந்த லோக்கலில் இருக்கிற ஏஇ ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும். அந்த பிஎம் சூரியகர் திட்டத்தில் இந்த மாதிரி ஹார்ட் காப்பியை கொண்டு போய் ஏஇட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. இருந்தாலும் பெருவாரியான ஏஇ கேட்குறதுனால அதுக்குரிய ஒரு ஹார்ட் காப்பியை அவங்களுடைய வேலை சுலபமாகணும் அப்படின்றக்காக கொடுத்துட்றோம். அவங்க கொடுத்த உடனே நிறைய இடங்களில் நெட் மீட்ரு நல்லா அவைலபிளாக இருக்கிறதுனால அடுத்த நாள் காலையிலேயே இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் நெட் மீட்ரு கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்படி வச்ச உடனே நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. நெட் மீட்ரு வச்ச உடனேயே அங்கே ஏஇ அவங்களுடைய போர்ட்டலில் போய் கமிஷனிங் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருவாங்க. கமிஷனிங் கம்ப்ளீட்டட் கொடுத்த உடனே நம்ம இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண பிளான்ட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அப்லோடு பண்ண உடனே சப்சிடி டிஸ்பர்சலுக்கு போயிடும். அதிலேருந்து அதிகபட்சமாக ஒரு வாரம் இல்லைனா 10 நாளைக்குள்ளே சப்சிடி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது இந்த மொத்த ப்ராசஸுமே ஒரு 15-20 நாளுக்குள்ளே முடிஞ்சிருது. அதிலேருந்து 100% ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 யூனிட் வரைக்கும் கூட ஜென்ரேஷன் ஆகுது. 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற சோலார் பேனலாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு இந்த மாதிரி தரைகள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது பின்பக்கத்திலேருந்து ஒரு 7லேருந்து 10% கூடுதலாக உற்பத்தி ஆகுது. மோனோஃபேஷியல் பேனல் போடுறதுக்கும் பைஃபேஷியல் பேனல் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு 5000 வாட்ஸ் போட்டிருக்கோம், ஒரு 10% கூடுதலாக உற்பத்தி ஆனால் கூட 500 வாட்ஸ் உற்பத்தி ஆகுது. ஒரு 6 மணி நேரத்துக்கு 500 வாட்ஸு கூடுதலாக உற்பத்தி ஆனால் 3 யூனிட்டு கூடுதலாக உற்பத்தி ஆகுது. அப்போ பிளான்ட்டு சைஸு பெருசாக இந்த 3 யூனிட்டுங்கிறது 30 யூனிட்டு அதிகமாக கிடைக்கும். ஒரு யூனிட் இன்றைக்கி தேதியில் கமர்ஷியலாக நம்ம வாங்கும்போது 15 ரூபா வந்துடுது. இப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த சோலார் பேனலை நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், தொடச்சி வைக்கணும்.